இடங்குளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நேற்றுக்கு பிக் பாஸனுடைய ரிவ்யூ பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியான எபிசோட். ஸோ நேற்றுக்கு நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து தான் நம்ம பேச போறோம். ஸோ நேற்று நடந்த விஷயங்கள் இன்னைக்கு 24/7 நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அதாவது தான் நம்ம பேச போறோம். ஸோ நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த பிக் பாஸோட தரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கமல்ஹாசன் அவர் இருந்த வரைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு கமல்ஹாசனோட அருமை இப்பதான் தெரியும்னு வச்சுக்கோ. அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப கிளாஸியா ஹை லெவல்ல இருந்தது. பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னாலே ஒரு இதுவா இருந்தது. அந்த பிக் பாஸ் ஷோ நடக்கிற ஒரு விஷயமே இதுவா இருந்தது. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். சாட்டர்டே இதெல்லாம் வரப்போகுது, சண்டே இதெல்லாம் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அவ்வளவு ஈகரா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கான மரியாதை இருந்தது. இது வரைக்கும் எந்த கண்டஸ்டன்ட்டும் அவரை மரியாதை குறைவா பேசினது கூட கிடையாது. ஏன்னா அவர் பார்வையிலேயே அடக்கிடுவாரு. ரொம்ப எல்லாம் எக்ஸ்போஸ் எல்லாம் பண்றது கிடையாது. அவர் ஒரு பார்வை இப்படி பார்த்தாருனாலே அதுல பல அர்த்தங்கள் இருக்கும், புரிஞ்சிடும். இப்போ விஜய்எஸ் வந்ததுல இருந்து, விஜய் சேதுபதி வந்ததுல இருந்து லாஸ்ட் சீசனே கேவலமா இருந்தது. சரி, ஏதோ ஃபர்ஸ்ட் சீசன் அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கினாலும் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த சீசன்ல நல்ல ஸ்டாருங்க, ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் எதுவுமே இல்லாம இருக்கும் போதே சந்தேகம் வந்திருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த திங் எல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா எடுத்திருக்காங்க. சோ அதுல இன்ஸ்டால இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களெல்லாம் தெரியும். நமக்கு அவ்வளோ அறிமுகம் எல்லாம் கிடையாது. எப்படி இருக்குன்னா என்ன சொல்றது, எல்லாத்தையுமே மீறிட்டாங்க அப்படின்ற. அவங்களுக்கு காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அவங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்க சகிக்கல ஹரிஷ். அது எப்படி எல்லா பிக் பாஸ் அந்த மியூசிக் வரப்போவே எங்க வீட்டு குட்டியில இருந்து அந்த மியூசிக்க இது பண்ணி காட்டுவாங்க. அது அந்த அளவுக்கு அந்த மியூசிக் அவ்வளவு ஃபெமிலியரா இருந்து குட்டிங்க எல்லாம் உட்காந்து பாக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு ஷோல எஃப்ஜே ஆதிரை பண்றதும் சரி, துஷார் அரோரா பண்றதும் சரி, கேவலத்தின் உச்சம். அது அந்த அளவுக்கு வல்கரா இருக்கு. என்ன சொல்றது, இது எதிரில ஸ்கிரீன்ல கேமராக்கு முன்னாடி இது நடக்குதுன்னா கேமராக்கு பின்னாடி என்ன நடக்கும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பேன் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. உன்னோட பார்வை எப்படி இருக்கு அதுல? நேற்று துஷாரும் அரோராவும் அவங்க பேசுற கண்டென்ட்ஸ் எல்லாமே அடல்ட் கண்டென்ட்ஸ். அவங்க பேசுறது பெரும்பாலான கண்டென்ட்ஸ் அடல்ட் கண்டென்ட்ஸா தான் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஜிஓ மாதிரி அவங்க லவ் பண்றாங்களா இல்ல அவங்க என்ன மாதிரி சென்டிமெண்ட்ஸ் காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. அவங்க கொடுக்குற கண்டென்ட்டே அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது, அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. என்னை பொறுத்தவரை அதை நீங்க ஏதோ கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. பட் ஒரு அவங்க நேஷனல் சொல்லணும்னா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அது பார்க்க முடியாத ஒரு கண்டென்ட்டா மாறிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படத்துல ஒரு ஒரு அருவாயை வச்சு ஒருத்தர் வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருந்ததுனாலே யூபாரியை கொடுத்துட்றாங்க. சாதாரண வன்முறை காட்சிக்கு யூபாரியை கொடுத்துட்றாங்க. இப்போ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது டெலிகாஸ்ட்லாம் பண்ண முடியாது. யூனியன் மினிஸ்ட்ரியில பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில கூப்பிட்டு நீங்க எப்படி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்கன்னா பிக் பாஸ் ஆட்டோமேட்டிக்கா பிக் பாஸ் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ பிரச்சனை என்னன்னா இவங்க புரிஞ்சு பண்றாங்களா புரியாம பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. பட் என்னன்னா இதெல்லாம் நம்ம பண்ணா வெளியில ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ராசஸ்ல பண்றாங்கிறது மட்டும் புரியுது. ஏன்னா ஆதரையும் சரி அவராவும் சரி அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் தான் பேசணும்னு உள்ள வந்திருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க அரோரா ரொம்ப ரொம்ப தெளிவா என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்பயே பேசுறாங்க. நீங்க ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மூடி மறைச்சும் இதா பேசலாம், பட் ரொம்ப ஓப்பனா பேசலாம். நீங்க உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கு, அந்த பேரை மாத்தணுங்கிறதுக்காக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு உங்களோட ஃப்ரெண்ட் அவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் போடணும். ஆனா அதை தவிர்த்து மத்த எல்லா எஃபர்ட்டும் போட்டு பேரு கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வரும். அந்த நேமத்தை கரெக்டா தான் கொடுத்துருக்காங்களோன்னு தாட் வரும். இவங்க பேசுறத வச்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா தெரியாம அவங்க யூடியூப்ல இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் அது கூட தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறாங்களோன்னு நான் யோசிக்கிறது. அதே மாதிரி ஆதிரை அவங்களுக்கு புரியுது என்ன பண்ணா நம்ம வெளியில தெரியும் அப்படிங்கிறது புரியுது. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. எஃப்ஜேவோட அவங்க க்ளோஸ்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. எஃப்ஜேவோட அவங்க க்ளோஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அது காட்டிக்கிறாங்க. பூர்ணிமாவும் அவங்களும்
இன்னொரு கண்டஸ்டன்ட்டும் வந்து எப்படி வந்து க்ளோஸா இருந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்களோ அது மாதிரி இவங்களும் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது கண்டென்ட்டுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா சுத்தமா ஒர்க் ஆகாது. இது 2 பேருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணிடும். இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கேமை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எல்லா லேடிஸ்க்கு ஜீன்ல கிழிஞ்ச ஜீன்ல கோலம் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அவ்வளவு பெரிய ஒரு பேச்சு பொருளா இருந்தது சோசியல் மீடியா பூரா. பட் இன்னைக்கு என்ன சொல்றது, அந்த கோலத்தையும் மீறி வந்துட்டு இது அதிகமா நடக்குது. இது லவ் கண்டென்ட்டே கிடையாது. அது தயவு செய்து வந்துட்டு மீடியா இது ஐ மீன் ப்ரோக்ராம் நடத்துறவங்களும் சரி, அந்த மீடியாவும் சரி, இத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் லவ் கண்டென்ட் கிடையாது, இது லஸ்ட் கண்டென்ட். இத வந்துட்டு யாருமே ஆதரிக்க மாட்டோம். ஒரு பெண்ணியவாதி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஏன் தூங்குறாங்கன்றது எனக்கு தெரியல. இதுக்கு வந்துட்டு ஒரு போர்க்கொடி பிடிக்கணும்ன்றதுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவு மட்ட ரகமா இருக்கு. எந்த நேரமும் பக்கத்துல இடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு தெரியல அது என்ன பண்றாங்க, என்ன இவ்வளோ வல்கரா கூட இருக்குமா. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, யாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாம ஆதிரை பேசுறப்ப சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் எம்ஜேவை மால்ல பார்த்தேன், நான் அப்பவே சைட் அடிச்சேன், ஆனா அவன் இந்த ப்ரோக்ராமுக்கு வருவான்னு தெரியாது, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு துஷார் கேட்கறது வந்துட்டு ஆல்ரெடி யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா, சோ வாட், நானும் மனுஷி தானே, என்னது நீ மனுஷி. இதே வார்த்தையா அந்த பையன் சொல்லியிருந்தா அது வேற மாதிரி வேற மாதிரி போகும்ல. இல்ல நான் அதுதான் சொல்றேன், நீ மனுஷி, மிருகம் இல்ல, நீ மனுஷின்றதான் நாங்க சொல்றோம். வேண்டாம், இதுக்கு மேல பேசினா ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மனுஷின்ற வார்த்தையை எதுக்கு எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. நீ இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கனாக்கா நீ மனுஷிக்கு லாயக்கு இல்லைன்றதான் நான் சொல்லுவேன் நானு. சோ இட் இஸ் ரியலி வர்ஸ்ட் அப்படின்றது சொல்லிக்க விரும்புறேன். இது என்ன விஷயம் ஹரிஷ், இந்த ரம்யா, அரோரா, ஆதிரை எல்லாம் வந்துட்டு சண்டை போட்டாங்க, இது நம்ம லிஸ்ட்லயே வரலையே இது வரைக்கும், என்ன பிரச்சனை? வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போறாங்க, இங்க இருந்து சூப்பர் டீலக்ஸ் இருந்து போறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரம்யா சொல்லாத சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரம்யா தங்கிட்ட பேசினதெல்லாம் சொல்றாங்க. யாரு? அரோரா. ஓகே. ரம்யா வந்து இந்த மாதிரி உங்களை வந்து கார்னர் பண்ணணும், கன்னிங்கா அவங்க பிளே பண்றாங்க, அதுன்னு சில விஷயங்கள் ஏற்றி விடுறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல பண்றாங்க. அது ரம்யாவுக்கு தெரியப்படுத்தப்படுது, ரம்யா அதுக்காக சண்டை போடுறாங்க. நான் இப்ப சொன்னேன், நான் இதெல்லாம் நான் சொன்னேன்னா, நான் நாமினேஷன் பத்தி எல்லாம் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேக்குறாங்க. என்னை பொறுத்தவரை ரம்யா சைட்ல இது நியாயம் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் இப்போ லைவ்ல கூட வந்து கனியும் மற்ற கண்டஸ்டன்ஸ், அந்த பிக் பாஸ் ஹவுஸ் கண்டஸ்டன்ஸும் பேசுறாங்க ரம்யா வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்னு. பட் இல்ல, ரம்யா நடிக்கல. என்ன பொறுத்தவரை அரோரா நடிச்சிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு வந்து என்னன்னா, இந்த வீட்ல இருந்து சப்போர்ட் தேவை அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இவங்க இந்த வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு பவித்ரா, இவங்க பார்வதியும் திவாகரும் போயாச்சு சூப்பர் டீலக்ஸ்க்கு. ஆமா. இப்ப அந்த வீட்டை கார்னர் பண்ணணும், பார்வதியும் திவாகரையும் கார்னர் பண்ணணும். அப்ப கார்னர் பண்ணணும்னா இந்த வீட்டோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க பத்தி தப்பா சொன்னாதான் இந்த வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களை பத்தி எல்லாம் அவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படி பேசியிருக்காங்க சில விஷயங்களை நைட் டைம்ல உட்காந்து பேசுறாங்க, கனிக்கிட்டையும் மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்டையும் பேசுறாங்க. அதை இவங்க டிஸ்கஸ் பண்ணா அது பெருசாகுது. அது பெருசாகி ஒரு இடத்துல ரம்யாவுக்கு போகுது. ரம்யா அதனால சண்டை போடுற மாதிரிதான் அந்த ப்ரோமோ இருக்கிறத நம்ம இன்னும் அது டெலிகாஸ்ட் ஆகல. பட் ப்ரோமோ இதுதான் கண்டென்ட் ப்ரோமோக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த லைவ்ல வந்த வரைக்கும் பேசுறதெல்லாம் அரோரா சொன்னாங்கிறதா வருது. அதனால அரோரா வந்து ரம்யா பேசாததெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது அரோராவுக்கும் நல்லது இல்ல, அந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க மற்ற யாருக்கும் நல்லது இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரம்யா பத்தி சொல்றவங்க நாளைக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இப்படி சொன்னாங்கன்னு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால இது வந்து 2 தரப்புலயும் ஒரு முரண்பட்ட ஒரு கருத்துக்களை ஏற்படுத்துமே தவிர இது வந்து சுமூகமான ஒரு போக்கை வந்து உண்டாக்காது. நீங்க முரண்பட்ட கருத்து வரணும், சண்டை போடணும், அதுக்காக நான் கண் கொடுக்குறேன்னா அதுக்கு இது வழி கிடையாது. நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் பேசுவேன், இல்லாததெல்லாம் நான் சொல்லுவேன், இல்லாததெல்லாம் வந்து நாங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன்னு சொன்னா அது மக்கள் பார்த்து ரசிக்க மாட்டாங்க. அதுதான் மக்கள் ரசிக்கணும். மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப வெறுப்பு ஆயிடுச்சுன்றதுதான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் வந்துட்டு சபரி ஆகட்டும், இல்ல அங்க இருக்கிற மத்தவங்களாகட்டும், பார்வதிக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
அவங்க ஒரு லைனை கூட அப்படி கிராஸ் பண்ணி போக கூடாது. அவங்க வாயே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வாயை திறந்து என்ன சொன்னாலும் அட்டாக் அட்டாக் அட்டாக்ன்னு சொல்லிட்டு இல்ல என்ன இது பொறுத்த வந்துட்டு பார்வதி வந்து அந்த இடத்துல நிக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்டேன். டாஸ்க் ஆடுறாங்கன்னா நீங்க விளையாடுறீங்க, ஆமா. அவங்க ஒரு ஓரத்துல நிக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல, அவங்க கமெண்ட்ரி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஏதோ கமெண்ட்ரி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறா கிடையாது. நீங்க உங்களுடைய கேம் ஆட போறீங்க. டிஸ்டர்ப் ஆனா நீ இந்த பக்கம் போ, நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? நான் டிஸ்டர்ப் இதுதான் வந்து ஆகுதுன்னா என்ன, நீங்க கமெண்ட்ரி பண்ணது நான் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லணும். ம், கமெண்ட்ரி பண்றத அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க நிக்கவே கூடாதுன்னு சொல்றது தப்பு. அதுதான் தப்பு. அதுதான் எங்கேயுமே நிக்க தொடர்ச்சியா அவங்க என்ன கூடாதுன்னா பண்றாங்க. இந்த பொண்ணு எங்க போகும்? இல்ல, தொடர்ச்சியா அவங்க அதுதான் பண்றாங்க. பார்வதி வந்து கிச்சன்ல நிக்க கூடாது, ஆஹ் கேம் ஆடும்போது இங்க நிக்க கூடாது, அவங்க ஏன் இங்க வராங்க, ஏன் இதெல்லாம் பேசுறாங்க. பார்வதி ஏன் தொடர்ச்சியா டார்கெட் பண்றீங்க? எனக்கு அது புரியல இன்னும். நீங்க அதுதான். இல்ல, ஆரம்பத்துல அப்படியே திவாகரை அது டார்கெட் பண்ணீங்க. புரியல. இல்ல திவாகரை அது கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் திவாகரை வந்து நல்ல மனுஷன், அவர் வந்து 50-60 நாள் இருப்பாருன்னு நீங்களே விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னீங்க. பார்வதியை வந்து விஜய் சேதுபதி வந்து கண்டிக்கிறார் அப்படின்னா பார்வதி இன்னைக்கு டார்கெட் பண்றீங்க. அடுத்த வாரம் பார்வதி கிளாப்ஸ் வந்தா பார்வதி பின்னாடி போவீங்களா? இது அதுதான் வந்து அதுதான் நடக்க நேரத்துக்கு போகுது. தகுந்தாற் போல அவங்களுடைய மனநிலையை மாத்திக்கிட்டு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சது. இது தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து கனி அவ்வளவு என்ன சொல்றது, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த அந்த வீட்லயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஓகே. நான் இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், நான் வந்து வீட்டு பக்கத்துலயே பாபா கோயில் இருக்கு, அந்த பாபா கோயிலுக்கு எல்லாம் போறேன், நான் இவ்வளவு சமைக்கிறேன், இந்த சமையல் சமைக்கிறேன், என் சிஸ்டர்ஸ் வந்து நான் என்ன அழகா தெரியணும்னு என்ன மிரட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா அங்க வந்து மெச்சூர்டா நீங்க ஒரு இடத்துலயும் நீங்க நடந்துக்கிற மாதிரி நான் பார்க்கல. நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்க சிஸ்டர்ஸோட நீங்க வந்து சின்ன குழந்தை மாதிரி எப்படி சண்டை போடுவீங்களோ அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தவிர நீங்க வந்து மெச்சூர்டா ஒரு இடத்துலயும் நடந்துட்டு நான் பார்க்கல. சமையல் ஆகட்டும், மற்ற ஹவுஸ் வேலைகள் ஆகட்டும், இல்ல டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலயும் நீங்க தான் வந்து வாண்டடா பார்வதி டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வாண்டடா டார்கெட் பண்றதுனால என்ன பண்றாங்கன்னா மத்தவங்களும் டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. ஓகே. கனீஸ் சாப்டர் வரப்போ இது இப்ப பார்வதிக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா மெயின் ரீசன் கனி தான். நம்ம ஃபர்ஸ்டே ஒண்ணு சொன்னோம் தெரியுமா, யாரு வெஜ் யாரு நான்வெஜ்ன்னு சொல்லிட்டு பேசுறப்ப பார்த்தாக்கா நான்வெஜ் மாதிரி அந்த வெஜ் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னதுல ஆரம்பிச்ச விஷயம். கனிக்கு என்னன்னா, தன்னுக்கு மீறி யாரும் இருந்துடக்கூடாது, நான் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்திருக்கேன், சோ எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரெஸ்பெக்ட் மீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க உள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்க வந்துட்டாக்கா எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஈக்குவல் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, கனி வந்துட்டு பேசிட்டு இன்னைக்கு சொல்றாங்க, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் வில்லியா மாறிட்டேன், நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னு. அது ஒரிஜினாலிட்டி அதுதான். இது நீங்க வந்துட்டு வில்லியை விட கேவலம் விச்சுன்னு சொல்லுவேன் நானு. அந்த அளவுக்கு மோசமான ஆளு கனின்றத வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ரெஜிஸ்டர் பண்றேன். எதுக்கு அத்தனை பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்படி ஒரு இது பேசிட்டு இருக்காங்க? அதுவும் பார்வதி பார்வதி பார்வதின்னுட்டு காது புளிச்சு போகுது எங்களுக்கு. எல்லா கண்டஸ்ட பத்தி பேசினாக்க பிரச்சனை கிடையாது, ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். பார்வதிய வந்து ஒரு இது அட்டாக் பண்றதுக்கு இத்தனை பேரை நீ கூட்டுறீங்கன்னாக்கா உங்களோட பர்த் என்னன்றது கேக்குறேன் நானு. அப்ப அந்த ஒரு பொண்ணை உங்களால சமாளிக்க முடியலன்னுட்டுன்னு கேங் ஃபார்ம் பண்றீங்களா? ரொம்ப அசிங்கமா இருக்குது இது. அதுவும் இந்த ஏஜுக்கு வந்துட்டு இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஃபேமிலி பேரை கெடுத்துட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வெளியில கூட்டிட்டு போறது அவங்களுக்கு நல்லது, அவங்க ஃபேமிலிக்கு. ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு குக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன குக் பண்றோங்கிறது சூப்பர் டீலக்ஸ் டீம்ல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சா பார்வதி வந்து அதை வச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதனால பார்வதிக்கு அந்த விஷயம் போகக்கூடாது. அப்ப அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்ல யாருக்குமே நம்ம என்ன பண்றோம், என்ன குக் பண்றோம், என்ன நம்ம எடுத்திருக்கோங்கிறதுல இருந்து எதுவுமே தெரியக்கூடாது, அதை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க மத்த எல்லாருக்கும் இவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குக்கிங் வந்து நீங்க சீக்கிரட்டா பண்ணக்கூடாது, பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் வீட்டுக்கு நடுவுல அந்த கிச்சனை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்றோம் தெரியக்கூடாதுன்றது, நீங்க வந்து சாக்லேட்டை திருடுறதெல்லாம் வந்து இதாங்க. அது அது என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட் கொடுக்க, என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்க போகுது சாக்லேட்டை திருடி உள்ள வச்சுக்கிறது? அதுதான் கேக்குறேன் நானு. அது என்ன ஒரு இவங்க வந்து எல்லாம் விட்டுட்டு நடிகை செலிபிரிட்டி அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பசங்களுக்கு அம்மா, இவங்க ஒரு தாய். எந்த ஒரு தாய்க்கும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது தோணாது. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாட்டில்ல போட்டு ஒளிச்சு வைக்கிறது,
அது என்ன பழக்கம்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வேர்ஸ் பிஹேவியர். அண்ட் கனி ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. நீங்க வந்து இப்போ ஒரு உப்பு போடுறீங்க, மிளகாத்தூள் அதிகமா போடுறீங்க அப்படின்னா பிராங்க் பண்றதுக்காக கூட இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஏதாச்சும் ஆச்சுன்னா செக்ஷன் புக் ஆகும். இது வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு இன்னும் விட்டு வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கனி இஸ் வர்ஸ்ட் பிஹேவியர். அவங்க கனியோடது, கனி இஸ் வர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இந்த பாஸ்ட் 8 சீசன்ல, இது 9 சீசனோட இன்க்ளூடிங். இது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவையும் சாப்பாட்டுல உப்பு போடுறது, என்ன சொல்றது, நீங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்க. அட்வொகேட்ஸ்ல செக்ஷன் 117 இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பெரிய தண்டனைகள் தான். நீங்க பிராங்க் பண்ணி அது ஒண்ணுமே ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுனாக்கா அவங்க செக்ஷன் 124 இருக்கு. இதுக்காக அதான் வந்துட்டு உருவாக்கப்பட்ட செக்ஷன்ஸ் இதெல்லாம். எதுக்காக வந்துட்டு இதுல சாப்பாட்டுல விளையாடணும்? 124 இருக்கு, 126 இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அட்வொகேட்ஸுங்க கிட்ட கேட்டாக்கா இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த செக்ஷன்ஸுங்களை பத்தி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஒருத்தருக்கு ஹார்ம்ஃபுல் ஆச்சுன்னா கனியோட என்ன சொல்றது ஃபியூச்சர் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சோ இந்த மாதிரி கேவலமான விளையாட்டு, அதுவும் சாப்பாட்டுல விளையாடாதீங்க. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அல்சர் வர்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இல்ல மிளகாத்தூள் நீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா அதனால ஸ்டமக் பர்னிங் வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுனாக்கா கனி மஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. என்டையர் ஹவுஸ்க்கு காலையில கூட பார்வதி சரியாத கேள்வி கேட்டாங்க. சாப்பாட்டுல உப்பு போட்டு வச்சிருந்தீங்க, அது வந்து வடகமா நான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க. 2 நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் இருக்காது. எப்ப நீங்க வடகமா பண்ண போறீங்க, அது என்ன பண்ண போறீங்க, சாப்பாட்டை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, டாஸ்க் இருக்கு, அதுல நாங்க பிஸி ஆயிட்டோம், அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியல, இன்னைக்கு நாங்க வடகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்வதி கேக்குறாங்க, நான் வந்து கோவப்பட்டேங்கிறதுனால நீங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் சாரி கேட்கணும்னு சொன்னீங்க, நான் சாரி கேட்டுட்டேன். வாண்டடா தெரிஞ்சு சாப்பாட்டுல உப்பு போடுறீங்களே, நீங்க சாரி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க வந்து பதிலே சொல்லாம உள்ள போயிட்டு உள்ள சபரி கிட்ட சொல்றாங்க, சாரி எல்லாம் என்னால கேட்க முடியாது, யாருமே சாரி எல்லாம் கேட்க கூடாது, நம்ம வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணாலும் சாரி கேட்க கூடாது, அது வந்து நம்மளுடைய பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இது நீங்க வந்து சாப்பாட்டை வேஸ்ட் பண்றீங்கிறது இன்னும் உங்களுக்கு புரியலான்னு எனக்கு புரியல. ஒரு நாள் சாப்பாட்டை தயவு செஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து கட் பண்ணுனா இந்த பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுட்டை கட் பண்ணுங்க, இல்ல ஒரு நாள் ஃபுட்டை கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். காலையில மத்தியானம் நைட் எதுவுமே கொடுக்காம ஒரு நாள் ஃபுட்டை கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்க. பிக் பாஸ் அந்த லக்ஸரி டீமுக்கு மட்டும், சூப்பர் டெலிக்ஸ் டீமுக்கு மட்டும் நீங்க ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இவங்களுக்கு அந்த ஃபுட்டை கட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரிய வரும் ஃபுட்டோட அருமை என்னன்னு. நீங்க வந்து ஒரு டைரக்டரோட ஃபேமிலியில் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்னு எனக்கும் தெரியும். சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு எனக்கு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது. அவங்க ஃபேமிலியில ஒரு மூத்த பொண்ணா அவங்களுக்கும் நல்லா தெரியும் அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, அவங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் அதெல்லாம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஈகோ அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து லக்ஸரி ஹவுஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஈகோல நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஈகோக்காக நீங்க வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பெரிய தப்புன்றதை விட பாவம்னுட்டு நான் சொல்லுவேன். நானு பாவங்களை சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படின்றத இவங்க சொல்றாங்க. இது வந்து குடும்பத்துக்கு அழகு இல்லை. இந்த மாதிரி இவங்க வீட்டுல பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. பசங்க எதனா சேட்டை பண்ணா இப்படிதான் பண்றாங்களோ என்னமோ, பசங்களுக்கு அப்படிதான் உப்பு எல்லாம் போட்டு கொடுக்குறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு கனி மேல இன்னும் சொல்ல போனா அந்த ஃபேமிலி மேலேயே வந்துட்டு ஒரு ரிமார்க் வந்துடுச்சு, பிளாக் ரிமார்க் வந்துடுச்சு. இஸ் நாட் அட் ஆல் ஃபேர்ன்றதை தான் நான் சொல்லிக்கிறேன். இதுல அங்க உட்கார்ந்து அங்க இது நேத்தி நடந்தது. பார்வதி கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் அங்க உட்காரக்கூடாது கிச்சன்ல அப்படின்னுட்டு. கரெக்டா அவங்க உட்கார இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி, அங்க நாங்க சப்பாத்தி போடுவோம், நீ இப்ப உட்கார்ந்துட்டு போனா அதெல்லாம் கழுவிட்டு போடுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் நியாயமான கேள்விதான், சரி நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ அவங்கவுங்க டீம்ல வந்துட்டு கேள்வி கேட்கதான் செய்வாங்க நீங்க பண்றதுக்கு அப்படின்னப்போ வந்துட்டு பார்வதி கேட்கிறாங்க, நீங்க எந்த டீம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே சொல்றாங்க, நீ என்னெல்லாம் அநியாயம் பண்றியோ அதை கேட்கிற டீம் நானு,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தாக்க உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் கேக்குறேன், கனிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, எதுக்கு வை ஷி இஸ் இன்வால்விங் இன் எவ்ரிதிங் அண்ட் வை ஷி இஸ் நாட் கமிங் அவுட் ஆஃப் த கிச்சன் கேக்குறேன். உனக்கு கிச்சன்ல இப்ப வேலையே கிடையாது, நீ எதுக்கு நீ உள்ள போற நீ கிச்சனுக்கு? இல்ல அது இதுல என்ன அந்த பையன் பிரச்சனைனா, சபரிய தூண்டி 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 விடுறது. இல்ல அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ், லக்ஸரி ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இங்க இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அது இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கு. அதுதான் டாஸ்க்குங்கிறாங்க பிக் பாஸ்ல. அந்த டாஸ்க்கை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறீங்கிறதுலதான் இருக்கு. நான் அதுக்காக உப்பள்ளி போடுவேன், சாப்பாட்டுல உப்பள்ளி போடுவேன், அதைத்தான் அவங்க சாப்பிடணும். நான் வந்து சாக்லேட் திருடி வச்சிருப்பேன், அது ஒரு கண்டென்ட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து சில்லறத்தனமான வேலை. கண்டிப்பா. இப்போ இது வந்துட்டு இப்ப என்ன சொல்றது, சட்டசபை வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருக்கு. பிக் பாஸ்ல நடக்கிற அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் எல்லாம். எனக்கு கேட்டா நான் வேல்முருகன் நான் பேச போறேன்னு தான் இருக்கேன். நான் பேசலாம் தான் இருக்கேன். இதுல வேல்முருகன் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க அப்படிங்கிற இதுலதான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இது வந்து கலாச்சாரத்தை தாண்டி இது வேற எங்கேயோ போயிட்டு. அதுதான் லவ் கண்டென்ட் கொடுக்காம லஸ்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஷோவை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த ஷோவை வந்து நடத்தி கொண்டு போவாரு. ரெண்டாவது பிக் பாஸனுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கமல் அவர்களுக்கும் இருந்த ஒரு நட்பு அப்படிங்கிறது இந்த ஷோவை ஒரு ஒரு லெவல்ல அப்படியே வச்சு கொண்டு போயிட்டு இருந்தது. பட் இப்போ அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாலும் அதை வந்து விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டாரு. விஜய் சேதுபதி சொல்லனாலும் பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்ல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கு வெளியில இருந்து யாராவது ப்ரெஷர் போட்டாதான் உண்டு. அப்போ அந்த இடத்துல வேல்முருகன் அவர்கள் ப்ரெஷர் போடுறது தப்பே இல்லை தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆக்ஷன் நீட் டு பி டேக்கன் ஆன் கனி ஃபார் பாய்சனிங் ஃபுட். அது வந்துட்டு சால்ட் போடுறது வந்துட்டு அதுவும் வந்துட்டு அந்த ரகத்துல தான் வரும் அது. அண்ட் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னுட்டு லஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிற அந்த 2 பேர், இந்த மனுஷனை எதுக்கு தலைன்னு போட்டாங்கன்றதே எனக்கு தெரியல. எந்த நேரமும் அரோரா மேல கைய வச்சுட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அரோராக்கு சுத்திட்டு இருக்கா. என்னத்துக்கு உனக்கு தகுதி இல்ல? அது பார்வதி கிட்ட பேசுறப்பெல்லாம் நான் தலைன்னா என்னன்றது கூடவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்றது தெரியல. எனக்கு தெரியல இவருக்கு எதுக்கு அவ்வளவு சொகுசா ஒரு பெட்ரூம் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ சில சீசன்ல வந்துட்டு தலையோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாக்கா உடனே வந்துட்டு அதை இறக்கிடுவாங்க. பட் இது 3 நாள் ஆகுது, இன்னும் வந்துட்டு அந்த இதுவே பண்ணலன்றப்போ வந்துட்டு கஷ்டமாவே இருக்கு. ஹி இஸ் நாட் ஃபிட் டு பி தலை. அதுக்கான இப்ப அதெல்லாம் பண்ணாதான் வந்து ஷோ கொஞ்சம் நல்லா போகும். ஒரு டால் டாஸ்க் அதுதான் எப்பவுமே நல்லா போற டாஸ்க். அதை தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டிருக்கீங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்துட்டு அந்த ஷோ நல்லா போகணும்னுட்டுன்னு. ஆனா இந்த 9 சீசன்ல டால் டாஸ்க்ன்ற ஒரு டாஸ்க் இவ்வளவு கேவலமா சொதப்பந்து இந்த சீசனா தான். நீங்க இன்னும் என்ன போட்டு இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னு தெரியல. இப்ப வந்துட்டு துஷாருக்கு அகேன்ஸ்டா பேட்ஜ் குத்த வைங்க, குத்த வச்சு துஷாரை ரிமூவ் பண்ணுங்க. அந்த ஒரு வாரம் அப்படியே போகட்டும், இன்னும் 2-3 நாள் தானே போகட்டும். என்ன சொல்றது, ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ண தெரியலையா, எடிட் பண்ண தெரியலையா, என்ன இதுன்றது தெரியல. சோ இப்போ இன்கேஸ் வந்துட்டு பிக் பாஸ் பேன் பண்றதுக்காக வந்துட்டு யாராச்சும் பண்ணினாங்கன்னா we will support, I will supportன்றத நான் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு வார்த்தைகள் பயன்படுத்துறது, என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியட்டாங்க. இது வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவா மாறி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதுக்கு வந்து ஒரு வரைமுறை இருக்கணும், ஒரு ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுகள் இருந்தாதான் வந்து டெலிகாஸ்டே பண்ண முடியும். ஒண்ணும் இல்லை, இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து சர்டிபிகேட் வாங்குச்சு. அது ரீசென்சார் பண்ணாங்க. இப்போ ரீசென்சார் பண்ணதுனாலதான் இப்போ சன் டிவியில் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். டெலிகாஸ்ட் ஆகணும்னா ரீசென்சார் பண்ணி யூகாரை வாங்கணும். இல்லைன்னா சென்சார் சர்டிபிகேட் வச்சுட்டு நீங்க டெலிவிஷன் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அதேதான் வந்து இந்த ஷோஸ்க்கும் பொருந்தும். இந்த மாதிரியான ஷோஸ் வந்து ஒண்ணு யூகாவா இருக்கணும், இல்ல யூவா இருக்கணும். கம்ப்ளீட்டா ஏல நீங்க கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இது வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய கண்டா இது இருக்காது. அப்போ நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றது கூட என்னை பொறுத்தவரை அது கூட தவறான விஷயமா தான் நான் பாக்குறேன். அந்த அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும். கம்ப்ளீட்டா டபுள் மீனிங், அரோரான கம்ப்ளீட்டா டபுள் மீனிங். அவங்க பேசுறது, அவங்க பண்ற செயல் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இல்ல நாட் ஓன்லி திஸ், கனி பண்றது கூட அடல்ட்ஸ் கண்டென்ட் தான். சின்ன பசங்க எல்லாம் பார்த்து இதை கத்துக்குனாங்கன்னாக்கா. நேத்து வந்து கனியும் அவங்க பேரு மறந்து போச்சு, அத்தலைட் சொல்லிட்டு இருக்காங்க. கெமி வந்து துஷாரையும் கெமியையும் வந்து இணைச்சு நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரு கண்டென்ட், கம்ப்ளீட் அடல்ட் கண்டென்ட். இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க, இது எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்னு
யாருக்குமே எனக்கு புரியாதா, இல்ல தெரிஞ்சுதான் பண்றாங்களா? கனி அவங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்களே தவிர, இது வந்து அவங்கதான் அந்த அந்த வீட்லயே அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுங்கன்னு சொல்லும் போது இதை அவங்க கேட்க வேணாமா? இல்ல அவங்க உட்காந்து பசங்களை என்ன சிரிச்சுட்டு அதை லட்சணத்துல கேள்விகள் வளர்க்குறாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்களே புரிஞ்சுட்டு. தவிர அவங்க வந்து கேட்க மாட்டேங்க. எனக்கு எனக்கு அதுதான் ஏன் புரியல. நீங்க வந்து இந்த கண்டென்ட் இதெல்லாம் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? பிக் பாஸ்ங்கிற ஷோ வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. இந்த ஷோல இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு ரூல்ஸே இருக்கு. குறிப்பா தமிழ் பேசணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. தமிழ் யாரும் முழுசா பேசுறா? அது பெரும்பாலான நேரங்கள்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வருது. அதுவும் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம வந்து கேட்க முடியாத வார்த்தைகள் தான் வருது மேக்சிமம். ஆமா ஆமா. இதுல நேத்து இவங்க வந்து அடல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஒரு ஃபுல்லா குரூப்பா உட்காந்து பேசுறாங்க. ஒரு 8 பேர் இருக்காங்க, குரூப்பா உட்காந்து பேசுறாங்க. கிட்டத்தட்ட இதில் தேவையில்லாத கண்டென்ட். இது எதுக்கு நீங்க வந்து அட்லீஸ்ட் எடிட் பண்ற டீமுக்காவது தெரிய வேணாமா இந்த அதுதான் சொல்றேன், எடிட்டிங் கண்டென்ட்? ஆச்சும் ஒழுங்கா பண்ணலாம் இல்ல. எடிட் பண்ற டீம் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுத்தாதான் இந்த சீசன் வந்து டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களா? எனக்கு புரியல. உங்களுக்கு டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதுதான் டோட்டல் ஃபெயிலியர்னு தான் சொல்லுவேன், டோட்டல் அட்டர் ஃபிளாப் அப்படின்றதான் சொல்லுவேன். கனிக்கு வந்துட்டு ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும், தன்னோட பசங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வந்துட்டு இங்க இந்த லெவல்ல இருக்கீங்கன்னாக்கா என்ன லட்சணத்துல உங்க பசங்களை நீங்க வளர்த்திருப்பீங்கன்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்த பசங்களுக்கு இப்ப எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும், தன்னோட அம்மாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நாம ஒவ்வொரு இது செய்யறப்பவும் ஒரு தாயின்றவங்க வந்துட்டு பின்னாடி நம்ம பசங்களுக்கு தான் அந்த பாதிப்புன்ற மாதிரி ஒரு இது போகணும். நீங்க நல்ல ஃப்ரேம்ல வந்து கார குழம்பெல்லாம் நல்லா வச்சீங்கன்னாக்கா ஓ ஷீஸ் ஃபேமிலி கேர்ள், ஹோம்லி கேர்ள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க பண்றதெல்லாம் படு கேவலமா இருக்கு. உங்க பசங்களோட கெமி அதுக்கு மேல கெமி வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு கெமி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம். நீங்க வந்து ஆமா, the way she is behaving, அந்த பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஒருத்தரை ஹார்ம் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு கெமி கிட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இல்ல கெமி வந்து பார்வதிய ஹர்ட் பண்ணிட்டு அது வந்து கேம்ல நடக்கிறது தான், அது விளையாட்டுல நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வினோத் வந்து கானா வினோத் வந்து கெமியை பிளாக் பண்றாரு. அவர் வந்து பின்னாடி இருந்து கெமியை இப்படி பிடிச்சு பிளாக் பண்றாரு. என்ன எப்படி நீங்க டச் பண்ணலாம்னு கேக்குறாங்க கெமி. என்ன நியாயம் இதெல்லாம்? கேம்னாக்கா அப்புறம் டச் பண்ணாம எப்படி விளையாடுவாங்க? பிளாக் பண்றது, அதாவது இவங்க வந்து வாலிபால் பிளேயரா இருந்திருக்காங்க, சாரி பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணுவாங்க தெரியும், அந்த கேமும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். அது எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கறதும் அவங்க பாத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல. அப்படி இருக்கிறப்போ பிளாக் பண்றாங்க அப்படின்னா எப்படி பிளாக் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? நீங்க டச் பண்ண இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்குன்னு ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா உடனே விமன் கார்டு தூக்கிட்டு வந்துடுறது. இதுதான் லாஸ்ட் சீசன்லயும் நடந்தது. லாஸ்ட் சீசன்லயும் இதான் நடந்தது. விமன் கார்டு திடீர்னு விமன் கார்டு தூக்கிட்டு வந்தீங்க. இந்த சீசனும் அதே தான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டாவே கொடுக்க தெரியாதா? விமன் கார்டு எனக்கு அது புரியல. கெமியோடைய வார்த்தைகள் அவங்க பேசுற விதங்கள் ரொம்ப ரொம்ப வல்கரா. ஒரு இடத்துல பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப வல்கரா இருக்கு. மிட் நைட்ல பேசுறாங்க, ரொம்ப வல்கரா இருக்கு அந்த டாக்ஸ் எல்லாம். டாய்லெட்ல வந்து நான் அதை புடிச்சுக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு போகும்? ஓகே, தெரியல அது. இப்போ கெமி வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அந்த பெண் அந்த அந்த மாதிரி ஒரு விக்டிம் கார்டு எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவர திவாகரை வந்துட்டு கண்ணை பார்த்து பேசு, வயிற்ற பார்த்து பேசாதன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப வந்துட்டு வினோத் வந்துட்டு இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சோ இது தவிர வந்துட்டு கெமிக்கு வேற இது கிடையாது. இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்துட்டு பெரிய பழி, ஒருத்தரோட ஃபியூச்சரையே அழிச்சிடும். இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்றது தெரியல. புரிஞ்சு வந்து ஒவ்வொருத்தரோட ஃபியூச்சரை அழிக்கணும் தான் இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்களான்றதும் தெரியல. சோ பஸ் சீசன் எவ்வளவு சீக்கிரம் பேன் பண்ண முடியுமோ பேன் பண்ணணும். அண்ட் கனி பசங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்க அம்மா என்ன லட்சணத்துல இருக்கிறாங்கன்றத பாத்துக்கங்க. நீங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன இதுல ஃபேஸ் பண்ணுவீங்கன்றதையும் நீங்க பாத்துக்கங்க. வெளியில கனி அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் உள்ள ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா வெளியில வந்து சாஃப்ட் ஸ்போக்கனா எல்லார்கிட்டையும் நல்லபடியா பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதுதான் ஒரிஜினல் ஹரிஷ். உள்ள இருக்கிறது தான் ஒரிஜினல், வெளியில இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆகுறது. ஏன்னா 24 hours நீ உள்ளேயே இருக்கிறப்ப, 24/7 உள்ளேயே இருக்கிறப்போ ஒரு ரியாலிட்டி எப்படியே வெளியில வந்துரும். திஸ் இஸ் யுவர் ரியாலிட்டி.
உன் பசங்களை பார்த்தாக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். வேற என்ன விட்டுருக்கோம் ஹரிஷ்? நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் எடிட் பண்றதாவது நீ கொஞ்சம் பார்த்து எந்த கண்டென்ட் வெளியில வரணும்னு யோசிச்சு எடிட் பண்ண கொஞ்சம் பெட்டர். 24/7 நீங்க வந்து அப்படியே லைவாலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதையும் வெட்டி ஒட்டி தான் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த வெட்டி ஒட்டுற வேலையாவது கொஞ்சம் ஒழுங்கா பண்ண பெட்டரா இருக்கும். ஏன்னா பாக்குறது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. இது வந்து அடல்ட் ஷோ கிடையாது. இது வந்து எல்லாருக்கான ஷோ. நீங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணி நீங்க தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து நாளைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஷோவை பேன் பண்ணிடுவாங்க. இந்த லாங்குவேஜ்ல நான் அப்படி பார்த்தது கிடையாது. ஹிந்தியில வந்து உங்களுக்கு வந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடால இந்த இந்த இது வந்து நார்மலைஸ் ஆகல. மற்ற 3 லாங்குவேஜ்ல தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கன்னடா, தெலுங்கு 3லயும் வந்து நல்லா போயிட்டு இருக்கு பிக் பாஸ். தமிழ்ல மட்டும் ஏன் அப்படி போகுதுன்னு என்ன புரியல. அது வந்து ஹாஸ்ட் பிரச்சனையா, இல்ல வந்து பிக் பாஸ்னுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்ல இருந்து பிரச்சனையா, இல்ல எடிட்டிங் டீம் பிரச்சனையா, எனக்கு அது புரியல, சுத்தமா புரியல. பட் இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் பேசுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அது நீங்க வந்து பேசுங்க, தப்புன்னு சொல்லல. பட் வந்து கம்ப்ளீட் அடல்ட்டா வேணும். நீங்க கம்ப்ளீட் அடல்ட்டா நீங்க கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதுக்கு சரி வராது. அதுக்குன்னு தனியா ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு, அதுல நீங்க கொடுக்கலாம். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீங்க பண்ணணும். உங்களுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி, பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு இந்த ஓடிடில இதெல்லாம் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதை மீறினா அது தவறு. எல்முருகன் அவர்களும் இதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்முருகன் அவர்களும் இதை வந்து இந்த விவகாரங்களை கொஞ்சம் கவனிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி சைட்ல வந்து பெருசா இதுல கவனம் செலுத்தினா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கலாம் அப்படிங்கிறது சமீப நாட்கள்ல அவங்க எடுத்துட்டு இருக்கிற நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த விஷயத்த எல்முருகன் அவர்களும் கொஞ்சம் கவனிச்சா பெட்டரா இருக்கும். சோ என்ன இது பண்றதுன்றது பார்ப்போம். ஃபர்தரா வந்துட்டு நம்ம யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், இது பேன் பண்றதுக்குனாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுதான். இந்த மாதிரி கேவலம் இது உருப்படணும் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த வெளியில போடுற சீன் எல்லாம் போடாம தோல்வியை ஒப்புக்கொண்டு இல்ல ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு விலகிறது நல்லது. யாருன்னா ஒரு நல்ல ஆங்கரா வச்சு இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கண்டிக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பெருந்தன்மையா வந்துட்டு விலகிடுறது நல்லது அப்படின்றத நான் சொல்லுவேன் நானு. இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த லஸ்ட் கண்டென்ட் 2 பேர் இருக்கு. அந்த பேரை வந்துட்டு வெளியில ரெட் கார்டு கொடுத்துட்டு தாராளமா அனுப்பலாம் அப்படின்றது. கனிய வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா அவங்க பசங்களே வந்துட்டு கூட்டிட்டு போயிடலாம்ன்றது. இதெல்லாம் போச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆகும் அப்படின்றதான் நான் சொல்றேன் நானு. சோ நாளைக்கு பார்ப்போம் மனிஷ், இதுக்கு மேல என்ன இருக்கு கண்டென்ட் பார்த்துட்டு பேசுவோம். கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்து நம்ம எழுதணும். அதுவரை நன்றி. தேங்க்யூ.